எல்லாருக்குமே சார் விளக்கு இருந்தால் தூண்டுகோல் இருக்கணும். நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள இருந்தாலும் அதை சொல்லும்போது அந்த உற்சாகம் வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் வார்த்தைகளால சொல்லவே முடியாது. 4 எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு திறமை இருக்கும். எல்லாம் கூடி சேர்ந்து வரும்போது, அந்த உற்சாகம் வரும் பாருங்க. அத சக்சஸ் பண்ணுவோம்னுக்கும் ரொம்ப ஆழ்ந்த ஒரு சந்தோஷத்த இருக்கும். என்ன அதாவது வார்த்தையில விவரிக்கவே முடியாது. இந்த மாதிரி நான் அப்ளாஸ் பண்ணிட்டே இருக்கோம் நாங்க. என்னன்னா, அது மீளவே முடியல. நான் எத்தனை பேருக்கு என்னுடைய முயற்சி எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். உங்களுக்கு கிடைச்சா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம். நீங்க இப்ப யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்ற மாரி ஆச்சு சார். இறைவனோட நாட்டம் உங்களை நாங்கள் நாடுறது சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். இந்த வகுப்பு நான் ஏற்கனவே உங்களோட 2 உணர்வாய் உணை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப்லைன், ஆன்லைன் 2லயுமே. ஆனாலும் ஆக்சுவலா ஒரு ஆன்மீக விஷயத்த கேட்கிறப்போ, புதுசா கேட்கிற மாதிரி கேட்கணும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்றப்போ. பட் நான் இந்த விஷயத்தையும் நான் அப்படி எதிர்பார்த்து தான் வந்தேன். ஆனாலும் உண்மையிலுமே புதுசா நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலயும் ஒரு 4, 5 விஷயம் குறிப்பா எனக்காவே சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இவ்வளவுதான் லிமிட் கிடையாது. அந்த சொல்ற விஷயம் பலம், பலவீனம். அது நாங்க 2 பேரும் தான் அட்டெண்ட் பண்ணோம். நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே அட்டெண்ட் பண்ணோம். நான் என் ஹஸ்பண்ட் அதை முடிஞ்ச உடனே கேட்டேன், என்னோட பலம் என்ன, பலகீனம் அடிப்படையா சொல்லுவாங்களான்னு தெரியல. எனக்கு அந்த விஷயம் அப்பதான் என் ஹஸ்பண்ட் கூட சொல்லிட்டு இருந்தேன். உண்மையாலுமே சாரோட கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லாட்டி இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியலங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.